கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து கொள்வேன். இந்த வார்த்தையை உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். பிரச்சனை இல்லாத ஒரு மனிதனை சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. எல்லா மனிதனுக்கும் எல்லா மனுஷிக்கும் பிரச்சனைகள் உண்டு. நம்ம ஒவ்வொரு நாளும் பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஆனால் அந்த பிரச்சனையின் நடுவே தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நான் பார்த்து கொள்வேன். என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வேன்னு சொல்கிறார். ஏன் நம்ம கவலைப்படணும்? ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கின் தலையின் மேல் விறகுகளை ஏற்றி வைக்கிறான். அப்படி என்றால் ஈசாக்குக்கு குறைஞ்சது 15 வயது இருக்கும். இப்போ ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து கேட்கிறான், அப்பா, விறகு இருக்குது, கத்தி இருக்குது, நெருப்பு கூட இருக்குது, பலி கொடுக்கிறதுக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? ஆபிரகாம் சொன்ன ஒரே ஒரு பதில், ஆதியாகமம் 22:8, கர்த்தர் பார்த்து கொள்வார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஏன் நம்ம கலங்கணும்? கர்த்தர் நமக்கு இருக்கிறாரு, அவர் பார்த்து கொள்வார். இன்றைக்கு சொல்ல முடியாத பிரச்சனைகள், தாங்க முடியாத பிரச்சனைகள், சொல்ல முடியாத வேதனைகள், தாங்க முடியாத வேதனைகள் ஒவ்வொன்றையும் நம்ம சந்திக்கிறோம். நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவேன் என்று சொல்லும் பொழுது நீங்களும் நானும் ஏன் கலங்கணும்? 2 நாளாகமும் 20:12 யோசபாத் வேதனையோடு, மிகுந்த மன கலக்கத்தோடு, மிகுந்த பயத்தோடு, நடுக்கத்தோடு ஆண்டவரை பார்த்து ஒரு காரியம் சொல்கிறாங்க. முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. யோசபாத்தா, நான் சாக போகிறேன், யூத ஜனம் எல்லாம் சாக போகுது, எங்களுக்கு எதிராக ஒரு பெரிய படையை எழும்பிட்டேன். அப்போதான் 2 நாளாகமம் 20:12 யோசபாத்தினுடைய அருமையான ஜெபம், எங்கள் தேவனே, நீர் இவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ, இவர்களுக்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்வது என்று சொல்லி தெரியவில்லை, எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 2 நாளாகமம் 20:15, யோசபாத்தே, சகல ஜனங்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் என்னுடையது, இந்த யுத்தத்தை நான் பார்த்து கொள்வேன். அடுத்த நிமிஷம் கலக்கம் மாறியது, அடுத்த நிமிஷம் பயம் மாறுகிறது. எனக்கு என்ன பிரச்சனையை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க? அத்தனை பிரச்சனையையும் இன்னைக்கு உங்களை பார்த்து கற்று சொல்கிறாரு, நான் பார்த்து கொள்வேன். உன் இருதயத்திலிருந்து அந்த கலக்கத்தையும் அந்த பயத்தையும் அந்த திகிலையும் எடுத்து போட நான் பார்த்து கொள்வேன். ஆபிரகாம் கையை ஓங்குறான். சில வினாடியில் தன் மகனை பலி கொடுக்க போகிறான். ஆண்டவருடைய வார்த்தை வந்தது, ஆபிரகாமே, ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டன் மேல் கையை போடாத, அந்த பலிபிடத்திற்கு யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வான். ஆதியாகமம் 22:14. இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் பிரச்சனைகளை பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே. செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, யெகோவா ஈராக நீர் பார்த்து கொள்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் பார்த்து கொள்வார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.